அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல். பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் ஊர்லலாம் ஈவினிங் தான் பொங்கல் வைப்பாங்க. எல்லோரும் சூரியனுக்கு பொங்கல் வைப்பீங்க, ஆனால் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசம், ஈவினிங் தான் வைப்போம். பொங்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் சொல்லி நானும் எங்கள் அம்மாவும் கோவிலுக்கு போயிட்டோம். எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு. ஆல்ரெடி என் வீடியோஸில் குலதெய்வம் கோயில் சாமி கும்பிட்டது இருக்கும், அதே கோவிலுக்கு தான். எல்லோரும் இந்த குப்பையும் சருகுமாக இருந்தனால எல்லோரும் இதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கள் தாத்தா அந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசியாக சாமி கும்பிட்டு எல்லோரும் முடிச்சுட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். வீட்டுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கல் பானையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ருந்தோம். அப்படியே வெளியில் போய் பார்த்தா எங்கள் அம்மா பொங்கல் வைக்கிறதுக்கு குழி பறிச்சிட்டு இருந்தாங்க. இது எப்படின்னா, அடுப்பு மாடி ஃபஸ்ட்டு நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ணிவிட்டு அதில் தான் பானையை வைப்போம். இது ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வச்ச மண்ணே தோண்ட தோண்ட வந்துடும். இது யாருன்னு தெரியுதா? இதுதான் பிள்ளையார். அந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது அரளிப்பூ, வெள்ளை கலரில் இருக்கிறது கன்னிப்பூ. 2 சைடும் குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த குழி எடுத்தோம்ல, அதுலேருந்து இருக்க மண்ணெல்லாம் எடுத்து மேடை மாதிரி அப்படியே செட் பண்ணி வச்சுருவோம். அடுப்பில் இப்போ பொங்கல் பானை ரெடி ஆயிடுச்சு. அப்போல்லாம் இந்த விறகு எரிக்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். யார் பானை ஃபஸ்ட்டு பொங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி மாதிரி பண்ணிகிட்ருப்போம். பழைய நினைவுகளே ஒரு சந்தோஷம்தான், அதெல்லாம் திரும்ப வராது. இப்போ நான் மட்டும் எரிச்சிட்ருக்கேன். கடைசியில் பொங்கல் பொங்கிருச்சு. பொங்கலோ பொங்கல். அந்த பொங்கல் பொங்கும்போதே ஆஹா அப்படி தான் இருக்கும். மணியும் 6 மணி ஆகிட்டு, ஆனால் இன்னுமே பொங்கல் ரெடி ஆகலை தான். இன்னும் பொங்கல் ரெடி ஆகிட்டே இருக்குது. நாங்கள் சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறது மாறாக நாங்கள் சந்திரனுக்கு பொங்கல் வைக்க போகிறோம். அந்த காலத்துலலாம் உள்ளூரில் இருக்க கோயிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தான் பொங்கல் வைப்பாங்க. அதுவே இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. கடைசியாக நாங்களும் பொங்கல் வச்சுட்டோம். வாழைக்காய் கூட்டு, பரங்கிக்காய் கூட்டு, பொங்கல், வெண்பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணி சாமிக்கு படையல் போட்டோம். வெளியிலேயே வச்சு படையல் போட்டுருவோம். படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். சாமிக்கிட்டே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்னு. நாங்கள் மட்டும்தான் இவ்வளோ லேட்டாக ப்ரே பண்ணுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லாருமே இதே டைமிங் தான். எங்கள் ஊரில் மாதிரி யாரெல்லாம் ஈவினிங்கில் பொங்கல் வைப்பீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் பொங்கல் இனிதே நிறைவடைந்து விட்டது. லாஸ்ட்டில் எங்கள் சாமி ரூமுக்குள்ளே வச்சு சாமி கும்பிட்டோம். தேங்க்யூ.